அப்போ அவன் அங்க நிக்கான். பார்க்கிறோம். அந்த கான்செப்ட வந்து திருவள்ளுவர் சொல்றார் பாரு. அந்த ஏதிலார் குற்றமோ தன் குற்றம் காண்பிற்கு நீ அதை பார்க்கணுங்க. ஆனா இதுல வந்து இந்த இந்த பைபிள்ல வந்து ஒரு வாசகம் ஒன்று உண்டு. அதாவது உன் கண்ணிலே உத்தரம் இருக்க நீ உன் சகோதரன் கண்ணிலே உள்ள துரும்பை பார்ப்பதென்ன? நீ வந்து உன் கண்ணுல பெரிய உத்தரம் தூசியா விழுந்து கிடக்கு. இதை நீ கவனிக்கல. ஏய் உன் கண்ணுல தூசி கிடக்குப்பா அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க கண்ணுல உள்ள தூசியை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அதை வந்து நீ வந்து பார்க்கணும். உன் கண்ணுல உத்தரம் கிடக்கு. முதல்ல அந்த இதை தூக்கி போடு. அப்பதான் ஓம் பார்வை வந்து சரியாகும். உன்னுடைய எதிராளி ஏத்தால இருக்கிறவனுக்கு கண்ணுல தூசி தான். அதை அவன் சரி பண்ணிடுவான். ஆனால் தூசி வந்து உனக்கு வந்து உத்தரமா தெரியும். அது வந்து உனக்கு அவன் என்னமோ வந்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் கவனிக்காம அவனுடைய பார்வை அவன் ஒரே ஒரு விஷயத்தை தான் பேசுறதாக நீ நினைக்க. ஆனா அவன் கண்ணுல தூசி தான் பார்க்கறது. ஏதோ அப்படி தள்ளி விட்டுட்டு அவன் வந்து டக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துருவான். நீ வந்து இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு நீ இவ்வளத்தையும் நீ பார்க்காம இருக்கியே அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம். அப்போ இதத்தான் வந்து இது அந்த 9வது குறளுக்கு பிறகு வர வள்ளுவர் வந்து வரக்கூடிய ஒரு சமாதானம், ஒரு ஒரு நல் வழி. இதுதான் முடியும். நீங்க எல்லாருமே இத வந்து நீங்க செய்யுங்க. இத வந்து செய்யலைன்னா வேற வந்து வழியே கிடையாது. நாம இப்படியே தான் போய்கிட்டே இருப்போம். இந்த இதை வந்து தீர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாங்க. இதுதான் வந்து இன்னைக்கு வந்து அதுல வந்து ஒரு சரியான வழியா வந்து நமக்கு தெரியுது. புறங்கூறாமை இங்கிற இந்த அதிகாரம் ஒவ்வொரு அதிகாரத்தை வந்து எடுத்தாலுமே ரொம்ப மோஸ்ட் எசென்சியலா தெரியுது. நண்பர், நம்ம வாழ்க்கையில வந்து நாம எப்படி வந்து ஒரு நல்ல முறையில வந்து நம்ம வாழணும்ன்றதுக்கு நான் வந்து படிப்படியா வந்து இது வந்து ஒரு 19வது அதிகாரத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். திருக்குறள்ல வந்து 133 அதிகாரங்கள்ல ஒரு 25 அதிகாரங்கள் வந்து இந்த காமத்து பால்ல போச்சுன்னா 108 அதிகாரங்கள் வந்து இந்த அறத்திலையும் பொருள்ல இருக்கு. நான் வந்து வெறும் 19 அதிகாரத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். ஆக இதுல ஒவ்வொரு அதிகாரத்திலையும் எவ்வளவோ முக்கியமா தெரியும். நாம வாழ்றதுக்குள்ள வழியெல்லாம் திருவள்ளுவர் வந்து ரொம்ப சாதாரணமா நம்மளுடைய வாழ்க்கையில உள்ளுக்குள்ள புகுந்து நாம எப்படி வாழணும், ரொம்ப மைன்யூட் டீடைல்ஸ் மைன்யூட்டா பாக்குறாரு. ஆனா இந்த மைன்யூட் எல்லாம் நம்ம வந்து பார்க்காம நம்ம வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா அந்த மைன்யூட் எல்லாம் பார்த்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு செழிப்பான வாழ்க்கையாக நாம இந்த வாழ்க்கையை வந்து ஒரு நல்ல வாழ்க்கையாக வாழலாம். சரி, இருங்க. 20வது அதிகாரத்தை அடுத்தால நம்ம பார்ப்போம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.